ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு K64. ஸோ டெய்ல்வின் சீரிஸில் நம்ம டைப்போகிராஃபி லாஸ்ட் வீடியோவில் பார்த்து முடித்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்ளீட்லி டெய்ல்வினில் புட்ஸ்டாப்பில் டெய்ல்வினில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்ரவுண்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னென்னா பேக்ரவுண்ட் கலர், பிஜி கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர், பிஜி கலர்லாம் ஒன்று தான். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ கலர் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கீவேர்டை, அதுக்கு முன்னாடி உள்ள கீவேர்டை போட்டுட்டு நம்ம கலர் வந்து என்ன கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கீவேர்டு என்னென்னா பிஜி மைனஸ் கலர் நேம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுனால ரெட் அதில் வந்து ஒரு 500 கொடுத்துக்கிடுவோம். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரைட். எதுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் எடுக்கல. ஸோ நம்ம கண்டென்ட்டுக்கு உள்ள ஹெட்மெண்ட் தான் எடுக்கும். ஸோ நம்ம சைடில் பேடிங் அப்ளை பண்ணுறதுனால நம்ம H1 வந்து இவ்வளோ தான் எடுத்திருக்கு. ஓகேவா? ஓகே, எனக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இப்போ மாற்றணும் அப்படின்னா index.html போயிட்டு பாடிக்கு போய் நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கலாம். கிளாஸ் பிஜி மைனஸ் லைம் மைனஸ் 300 பிஜி லைம் 300 கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் கலர் மாறிட்டு. ஸோ பிஜி கலர் இந்த மாதிரி எவ்வளோ கஸ்டமைசேஷன் ஆன் பண்ணிக்கலாம். கலர்னாலே கஸ்டமைசேஷன் எவ்வளோ ஆன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பார்க்கலாம், தெளிவாக முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் கிளிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் கிளிப்னா என்ன அப்படின்னா, ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் உள்ள கலர் வந்து என்னோடய டெக்ஸ்ட்டுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எப்படி சொல்ல, இது வேண்டாம், இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ H1க்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பேக்ரவுண்டில் உள்ள கலர் வந்து என் டெக்ஸ்ட் கலராக தெரியும். இந்த பேக்ரவுண்ட் வந்து காணாமல் போயிடும். ஓகேவா? அதான் பேக்ரவுண்ட் கிளிப். ஸோ வந்து எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு காட்டுது. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன கொடுக்க போகிறோம்னா பிஜி கிளிப்பில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பார்டர், பேடிங், கண்டென்ட், டெக்ஸ்ட். நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்னா டெக்ஸ்ட் பிஜி கிளிப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் காணாமல் போயிட்டு, அந்த பேக்ரவுண்ட் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து லைட்டாக அங்கே எமிட் ஆகுது. ஸோ இப்போ பிஜிக்கு கலரை மாற்றினோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இல்லை டெக்ஸ்ட்டுக்கு, இப்போ டெக்ஸ்ட்டுக்கு நான் இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கேன், கலர் கொடுக்கல. ஸோ டெக்ஸ்ட் மைனஸ் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் கொடுத்ததுனால என்னோடய பேக்ரவுண்டில் உள்ள கலர் வந்து என் டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகிட்டு. இது பேக்ரவுண்ட் கிளிப். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இங்கே எழுத மறந்துட்டேன். ஸோ பிஜி கலர் பார்த்தாச்சு. 2.2ல் பிஜி கிளிப்பு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜி பொசிஷன். இப்போ நம்ம பிஜி பொசிஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பின்னாடி என்ன இருக்கணும்னா ஒரு இமேஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இமேஜ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கூட, இப்போ நம்ம இமேஜ் செட் பண்ண போகிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கிடுவோம்னா நம்ம ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இங்கே தான் டவுன்லோட் பண்ணணுமா, இல்லைனா நம்ம டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் ஏதாவது இமேஜ் இருந்தால் அதை எடுத்துக்கிடுவோம். ஓகே, இங்கே ஓகே, இந்த இமேஜ் எடுத்துக்கிடுவோம். நம்ம அசட்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா பிஜி இமேஜை எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் கமெண்ட் என்னென்னா பிஜி தான். பிஜி இமேஜ். ஓகேவா? கமெண்ட் வந்து பிஜி தான். அதை எப்படி இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கூட, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த டிவ்வுக்கு வந்து பிஜி செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டிவ்வுக்கு பிஜி செட் பண்ண போகிறதுனால ஓகே, நம்ம டிவ்வுக்கு செட் பண்ணிட்டோம். நம்ம வந்து index.html போய் பாடிக்கு செட் பண்ணலாம். பாடி தான் ஃபுல்லாக இருக்கும். அதில் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ பிஜி செட் பண்ண ஸோ அந்த பிஜி லைம் எடுத்துருவோம். ஸோ பிஜியில் போயிட்டு என்ன கொடுக்குறோம்னா ஒரு கொட்டேஷன் போட்டு அதில் வந்து யூஆர்எல். ஸோ கஸ்டமைசேஷன் நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி ஒரு பேக்ரவுண்ட் போய் இமேஜ் வைப்போமோ ஸோ அதே மாதிரி தான். நம்ம ஃபோல்டருங்க இருக்குது ./ அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம், அசட்ஸ்குள்ளே போகிறோமா, ./லேருந்து சோர்ஸுக்கு போகிறோம். ஓகே, ./லேருந்து சோர்ஸ்லேருந்து அசட்ஸ்லேருந்து நம்ம இமேஜ் அன்னேம்டு .png. ஓகேவா? இப்போ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்களா? நமக்கு வந்து வெல்கம் டு VK64 அப்படிங்கிறது இங்க இருக்கு. நான் அந்த இத கொஞ்சம் மாத்திக்கிடுதேன். கொஞ்சம் டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு வெயிட்ட கூட்டிக்கிடுவோம். ஸோ ஃபாண்ட் மைனஸ் போல்டு. ஸோ கொஞ்சம் போல்ட் ஆகியாச்சு. கலர் கூட எனக்கு இந்த கலர் வேண்டாம். தவறான கலர் எடுத்து விட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இது இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம கிளிப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிப்பை எடுத்துட்டோம்னா கரெக்ட் ஆயிரும். ஸோ கிளிப் எடுத்துகிட்டு கலர் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஒயிட் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஓரளவு பரவாயில்ல, நல்லா தெரியுது. ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என் பேக்ரவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இது நல்லா இல்லை, எனக்கு வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கிளாஸில் வச்சே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் என்னன்னா பிஜி ரிப்பீட். பிஜி ரிப்பீட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம இந்த பிஜி ரிப்பீட் சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம இண்டெக்ஸ் HTML பேக்ரவுண்ட் வச்சுட்டோம். ஸோ எனக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸில் போய்ட்டு பிஜி மைனஸ் ரிப்பீட் என்ன கொடுக்கணும்? நோ ரிப்பீட். பிஜி நோ ரிப்பீட் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இப்போ பார்த்தோம்னா நோ ரிப்பீட் கொடுத்துட்டோம். என்ன ஆயிருக்கும் பாருங்கள், ஒரே ஒரு கதை டெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஹைடன் ஆயிருக்கு. ஸோ ஒரே ஒரு கதை இருக்குது. எனக்கு இப்படி எனக்கு ஃபுல் பேஜ் வேணும். இந்த இமேஜ் வந்து எனக்கு என்னன்னா ஃபுல் பேஜ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும்? பேக்ரவுண்ட் சைஸ். ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் எப்படி கொடுக்குறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன கொடுக்க போகிறோம்? பேக்ரவுண்ட் பிஜி சைஸ். ஓகேவா கூடஸ்? ஓகே, பிஜி சைஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஆட்டோ, கவர், கண்டெயின். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்னா கவர் கொடுக்க போகிறோம். ஸோ சிம்பிளி பிஜி மைனஸ் கவர். பிஜி மைனஸ் கவர்னு கொடுத்துட்டோம்னா நம்ம இமேஜ் என்ன ஆகும்னா ஃபுல் ஸ்க்ரீன். பார்த்தீங்களா? ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதோட லெஃப்ட் பொசிஷன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இல்லை வேண்டாம், எனக்கு வந்து அந்த பொசிஷன் வேறு இடத்துலேருந்து வேணும். அந்த பொசிஷன் வந்து எனக்கு சென்டர் பொசிஷனாக வேணும். அப்படின்னு அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன யூஸ் பண்ணணும்? பேக்ரவுண்ட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன் 2.6 பிஜி பொசிஷன். பிஜி பொசிஷனை சேஞ்ச் பண்ணுற கிளாஸ் என்னென்னா சேம் பிஜி தான் அங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஜிக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன பொசிஷன் வேரியன்ஸ்லாம் இருக்குன்னா பாட்டம், சென்டர், டாப், லெஃப்ட் சம்திங் இருக்குது. ஸோ நம்ம பிஜி டாப் வேண்டாம், பாட்டம் கொடுப்போம். பிஜி பாட்டம். ஓகே, பிஜி பாட்டம் கொடுத்துருச்சோம். ரிஃப்ரெஷ் ஆகுது. பிஜி பாட்டம். பார்த்தீங்களா? பாட்டம் மட்டும் வந்திருக்கு. ஓகே, நம்ம வந்து பிஜி சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஜி சென்டர் இருக்குது. பிஜி சென்டர் யூஸ் பண்ணிக்கிடும். ஓகே, சென்டருங்கிறதுனால சென்டர் இமேஜ் மட்டும் கவர் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து பொசிஷனில் வந்து நிறைய செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணிட்டோம்னா பேக்ரவுண்ட் கலர் கவர் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் கிளிப் கவர் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் பொசிஷன் கவர் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் ரிப்பீட் கவர் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் இமேஜ் கவர் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் சைஸ் கவர் பண்ணிட்டோம். ஓகே, இன்னொன்று இருக்குன்னா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் இருக்குது. அது வந்து நம்ம நிறைய கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது ஸோ அதுவும் இதே மாதிரி தான் பிஜின்னு போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஜி ஃபிக்ஸ்டு, லோக்கல், ஸ்க்ரோல் அந்த 3 வேரியன்ட்ஸ் இருக்குது அதில் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜி கிரேடியன்ட். ஸோ பிஜி கிரேடியன்ட் வந்து எல்லாருக்கும் எடுத்தோடனே ஒர்க் ஆயிடாது. ஸோ எனக்கு ஒர்க் ஆனது இல்லை. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ட்ரை பண்ணணும். ஸோ சப்போஸ் வராட்டி நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம பேக்ரவுண்ட்ஸில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 2.7 பார்க்க போகிறது பிஜி கிரேடியன்ட். ஓகேவா? ஓகே, பிஜி கிரேடியன்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்து விட்ருவோம். ஓகே, இது எல்லாம் நமக்கு வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா பிஜி கிரேடியன்ட். பிஜி கிரேடியன்ட்டுக்கு கமாண்ட் வேர்டு என்னன்னா பிஜி கிரேடியன்ட் தான். ஸோ பிஜி மைனஸ் கிரேடியன்ட். இந்த கிரேடியன்ட் என்னன்னா லீனியர் கிரேடியன்ட் மட்டும் தான் வரும். ஸோ நமக்கு என்ன வேரியேஷன் இருக்குன்னா 2T 2 டாப் ரைட் பாட்டம் பாட்டம் லெஃப்ட் டாப் லெஃப்ட். ஓகேவா? நம்ம என்ன கொடுக்கணும்னா 2 டாப் அப்படிங்கிற கொடுக்கணும்னா நம்ம வந்து டாப் ரைட் அந்த கொடுப்போம். ஓகேவா? ஸோ பிஜி கிரேடியன்ட் டு டாப் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு போய் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போமா?
ஓகே. இதான் நம்ம பேஜ். ஸோ நம்ம இமேஜ் இங்க தான் இது இருக்கு. ஸோ அத கலர வந்து டெக்ஸ்ட் ஒயிட்லேருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். ஓகே. டெக்ஸ்ட் ஒயிட்லேருந்து எடுத்தனால நம்ம இது தெரியுது. ஸோ அது பேக்ரவுண்ட் எதுவும் அப்ளை ஆன மாரி எனக்கு தெரியல. சரி ஓகே. நம்ம வந்து கிரேடியன்ட் குடுத்துட்டோம். கிரேடியன்ட் கலர் குடுக்கலையே. ஸோ எங்கேருந்து கலர் ஸ்டார்ட் ஆகணும் அப்டின்னா, அதுக்கு எப்படி குடுக்கணும் கலர் வந்து ஃப்ரம் மைனஸ் கலர் நேம். என்ன கலர்ல ஸ்டார்ட் ஆகலாம்? நம்ம வந்து ஆக்வாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஆக்வா கஸ்டம் கலர் குடுத்துருக்கேன். நம்ம டிஃபால்ட் கலரும் குடுக்கலாம். ஸோ ஃப்ரம் குடுத்துட்டேன். ஃப்ரம் குடுத்த அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் அப்ளை ஆயிருக்கு. பார்த்தீங்களா? நம்மளோட டிவ் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்கு. ஸோ அந்த கலர் ஃப்ரம் கலர் மட்டும் அப்ளை ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒயிட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கிரேடியன்ட்டா அப்ளை ஆயிருக்கு. டாப் ரைட் டாப் ரைட்னா இங்கேருந்து இருந்திருக்கா? சரி இங்க வந்திருக்கு. அது நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு கலர் குடுக்கணும். ஸோ ஃப்ரம் அப்புறம் எண்ட் என்ன கலர்? எண்ட் என்ன கலர்னா 2 மைனஸ் கலர் நேம். 2 போட்டு என்ன கலர் குடுக்கணுமோ அந்த கலர். ஸோ 2 வந்து நான் என்ன குடுக்கணும்னா, ஒரு நேவி குடுங்க. நேவி. ஸோ ஓகே. இப்ப பாருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயி அதாவது டாப் ரைட்டுக்கு போகுது. ஓகேவா? ஃப்ரம் இங்க டாப் ரைட். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு 2 கலர் குடுத்துருங்க. ஓரளவு நல்லாவே இருக்கு. 3வதா ஒரு கலர் என்னால குடுக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பாசிபிள் தான். ஸோ 3வதா ஒரு கலரும் குடுக்க முடியும். அத எப்படி குடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரம்முக்கும் டூக்கும் சென்டர்ல குடுக்கணும். அதுக்கு பேரு வியா. விஐஏ. விஏஏ குடுத்து அதில என்ன கலர் குடுக்கலாம்? நான் வந்து ப்ளூ குடுக்கேன். ப்ளூவும் நேவியும் ஒரே மாரி தான் இருக்குமோ? ஸோ ப்ளூ குடுத்தேன். நான் வெளிய குடுத்துட்டேன். ப்ளூ. ஓகே. ப்ளூ குடுத்துருக்கேன். இப்போ வந்து அடரா இருக்கு. நம்ம அந்த கலர கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஓகே. ஓரளவு ஏதோ கண்றாவியா பண்ணியிருக்கோம். ஓகே. ஏதோ வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து உங்க டேஸ்ட்டுக்கு எப்படிலாம் உங்களால கிரேடியன்ட் யூஸ் பண்ண அந்த மாரி யூஸ் பண்ணுங்க. ஸோ கிரேடியன்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே பண்ணிட்டோம். இத பத்தின உங்களுக்கு இன்னும் நெறைய நோட்ஸ் வேணும்னா நம்ம tailwind.css வெப்சைட்ல போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். tailwind CSS ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் அதில போய் பேக்ரவுண்ட்ஸ் செக்ஷனே இருக்கும். ஸோ நம்ம ஃபைண்ட் ஆஃப் வியூல எடுத்த கன்டென்ட்ஸ நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னும் நெறைய கன்டென்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில நீங்க கெட் ஸ்டார்ட்டர் குடுத்து நெறைய கன்டென்ட்ஸ் பார்த்துக்க முடியும். ஸோ அத நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இத ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு மட்டும் கிளம்பிரும். ஸோ அதனால இந்த வீடியோல இதையும் கவர் பண்ணிட்டு போயிரும் அப்படின்ட்டு தான் கவர் பண்ணேன். ஸோ ஓகே நம்ம பேக்ரவுண்ட் எங்க இருக்கு? பேக்ரவுண்ட் டைப்போகிராஃபிக்கு அடுத்ததா இருக்கும். ஓகே பேக்ரவுண்ட் ஓகேவா? இதுல நம்ம கவர் பண்ணாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அத நீங்க கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்டர்ஸோட கன்டினியூ பண்ணுவோம். ஓகே கூடர்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ண தெரியும்.